திராவிட இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளெல்லாம் திராவிட இயக்கத்தை புறக்கணித்து தான் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சரியான அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாததுதான் அதற்கு காரணம் என்பதை பின்னால் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஹுட்ரன் ஹோட்டலிலேயே பேசிக்கொண்டு இருப்பதை இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் கஸ்தூரி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். 1.5 மணிக்கு நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு சிறு துண்டு பேப்பர் கூட கையிலே இல்லாமல் சரளமாக பேசியது அவரை மிகவும் கவர்ந்திருக்கிறது. அவர் அலுவலகத்தில் போய் சொல்லுகிறார், நாம் இன்னும் புரியாமல் தான் இருந்திருக்கிறோம். அண்ணாவை பொறுத்தவரையிலும் அவர் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் அவர் யாருக்கும் எதற்கும் எதிரியானதாக தெரியவில்லை. அவருடைய பேச்சையும் போக்கையும் தனிப்பட்ட மனிதர்களுடைய விமர்சனமே அவர்களிடத்திலே இல்லை என்று தெளிவாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் அண்ணாவினுடைய பேச்சை முழுமையாக உள்வாங்குவதற்கு தொடங்கி இருக்கிற காலகட்டத்தில்தான் சங்கிகள் கூட்டம் திராவிட இயக்கம் இந்துக்களுடைய எதிரி என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்து மதம் அல்ல, எந்த மதத்திற்குமே திராவிட இயக்கம் ஒருபோதுமே எதிராக இருந்தது இல்லை.